இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வழிபாடுகளில் முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் வடிவத்தில் இருக்கக்கூடிய காகத்திற்கு எந்த முறையில் சாதம் வைக்கணும், நீங்கள் வைக்கக்கூடிய உணவை இந்த நாளில் காகம் சாப்பாடு எடுக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இந்த வைகாசி அமாவாசை என்று திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா? இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாள்னாலே முன்னோர்கள் வழிபாடும் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே அதிக பலனை தரக்கூடிய நாளுங்க. அதிலும் இந்த வைகாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைய இருக்கு. இதனால இந்த அமாவாசையில் வழிபடுவது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. முன்னோரின் சாபத்தை நீக்கி பித்ரு தோஷன்னு அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில் நல்லது நடக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையான ஒரு பலனை தரக்கூடிய விதத்தில் அமைய போகுது. இந்த அமாவாசைனால நம்ம செய்யக்கூடிய காரியத்தாலும் பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்குங்க. இந்த அமாவாசை முன்னோர்களுக்குரிய நாளுன்னு தெரியும். பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான நாளுங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு நிச்சயம் வாழ முடியுங்க. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமலும் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலான்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதால் காலையில் எழுந்து குளித்தவுடன் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஆராதனையும் தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தால் பித்தர்களின் ஆசை கிடைக்கும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க இந்த நாளாக வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா எள்ளும் தர்ப்பணமும் இறைத்து வழிபடுங்க. மேலும் இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா திதியும் தர்ப்பணமும் தர இயலாதவங்க இந்த நாளில் என்ன செய்யலான்னா வீட்டிலேயே முன்னோர் வழிபாடு செய்வது. கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தாலே முன்னோர்களுக்கு திதியளித்த பல நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்யுங்க. பிறகு சந்தன குங்குமம் இட வேண்டும். முன்னோர்களை நினைச்சு தினமும் நீங்கள் காகத்திற்கு உணவிடுவது இல்லைனா கூட இந்த அமாவாசை நாளையாவது பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் நிச்சயம் வாழ செய்யுங்க. அப்படியே முடியாதவங்க தான் இந்த அமாவாசை நாளாவது கண்டிப்பாக வைத்திடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை நாளில் முன்னோரை நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் தான் சேரும். எனவே இந்த அமாவாசை நாளில் தவறாமல் முன்னோர்களை நினச்சி காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து காகத்திற்கு உணவிடுவது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. முன்னோர்களின் வடிவமாக சொல்வதால் காகத்தைக்கு இந்த நாளில் சாப்பாடு வச்சாலே பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் நிம்மதியும் வளர்ச்சி நிச்சயம் உண்டாகும். காகம் தாங்க யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் யமனின் சனி பகவானின் தூதுவனாகவும் சொல்லப்படுது. காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் யமலோகத்தில் வாழக்கூடிய உங்கள் முன்னோர்கள் அமைதி அடைந்து ஆசை அளிப்பாங்க. மேலும் காகம் தன் பெற்ற இன்பத்தை பிற காக்கைக்கு கரைத்து அழைத்து பகிர்ந்துணக்கூடிய குணம் இருக்குது. அமாவாசை நாளில் நம்ம வைக்கக்கூடிய உணவை பற்றினா காகம் உடனே சாப்பிட்டா முன்னோர்கள் திருப்தி அடைந்ததாக நம்பலாம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைக்க வேண்டும். முக்கியமாக எள்ளும் சாதமும் காரப்பூந்தி இல்லைன்னா மெதுவடை ஆகியவை சமைத்து வழிபடுங்க. வீட்டினுடைய மொட்டை மாடி இல்லைன்னா வாசலில் தூய்மையான இடத்துல இலையில் உணவு வைக்கணும். காகங்களை இந்த நாளில் காக்கான்னு அழைச்சி உங்கள் முன்னோரை நினச்சி வேண்டிக்கொண்டு உணவு வைங்க. நிச்சய காகா உணவை உண்ட பின்னர் வீட்டில் உள்ளவங்க தான் சாப்பிடணும்.
இந்த நாளில் காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்ரு தோஷங்கள் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி செல்வ வளம் நிச்சயம் பெருகுங்க. அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்குடன் நிறைவேற்ற வேண்டுங்க. அப்படி தவறினாலே பித்ரு தோஷம் இல்லைன்னா பித்ரு சாபத்தில் ஆளாக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் வழிபாட்டு இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினும் செய்வது ரொம்ப சிறப்பு. அமாவாசையில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரொம்பவே தனித்துவமான பலன்களை நிச்சயம் தரும். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து இருக்குங்க. இந்த அமாவாசை போல பௌர்ணமியிலும் கூட பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும். இந்த அமாவாசைனால நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை நிச்சயம் தருங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்க தருங்க. பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க தான் பித்ரு சாபத்திற்கு ஆளாகிடுவீங்க. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். எனவே தவறாமல் இந்த வைகாசி அமாவாசை என்று உங்கள் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலே கூட பூஜை செய்து வழிபடுங்க. பித்ருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்கள் இந்த அமாவாசை தினத்தில் நிச்சயம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது. இதனால் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அவங்களின் ஆசையை முழுமையாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. இந்த அமாவாசையில் உணவேது உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் சகல சௌபாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அது மட்டும் இல்லை, விரதம் இருக்க சிறந்த நாளுன்னே சொல்லலாம். இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விசேஷமான பலனை தருங்க. இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விலகி ஓட செய்யும். வீட்டில் சுத்தம் செய்ய இந்த நாளில் தண்ணீரோடு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்திடுங்க. பிறகு காலை மாலை 2 நேரமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்க. குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருப்பவங்க, விரதம் இல்லாதவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை நாளின் போது அசைவ உணவு உண்ணும்போது உடம்புல ஒருவித அசௌகரியம் உண்டாகும். அறிவியல் ரீதியாக உண்மைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்கள் சேர்ந்த சைவ உணவையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க இந்த நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பது இல்லைன்னா ஒழிக்க விடுவதும் நல்லது. உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட இந்த அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்க. நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். பொன் பொருள் சேரவும் சகல சம்பத்து உண்டாகும். குலதெய்வத்தினுடைய அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசையில் குலதெய்வத்தின் அருள் வேண்டும்னா ஒரு மண்பானையில் இல்லைன்னா செப்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வையுங்க. அதில் நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அவகானம் செய்துக்கோங்க. பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இதனால் உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து வழிபடுவதும் நல்லது. இந்த அமாவாசை நாளன்று காகத்திற்கு நீங்கள் சாதம் இடுவதாக இருந்தீங்கன்னா பழைய எச்சில் சாதத்தை வைக்கக்கூடாது. முதலாவதாக வடித்த சோறினை தான் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும் இல்லை, மிச்சர் பிஸ்கெட் போன்ற வகைகளை வைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு சாதம் வைக்கும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து தான் காகத்திற்கு சாதம் வைப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை நாளன்று முன்னோர்கள் வழிபடுவது ரொம்ப ஒரு முக்கியமான பலனை தரப்போகுது. இந்த நாளில் வீட்டில் அசைவ உணவை சமைக்கவோ சாப்பிடவோ செய்யாதீங்க. முக்கியமாக வீட்டு வாசலில் கோலம் போடாமல் இருங்க. ஏன்னா முன்னோர்கள் வரக்கூடிய நாளாக இருப்பதால் கோலம் போடுவது நல்லதல்ல. புதிய சுப காரியங்களை தொடங்குதல், அதிக நேரம் தூங்குவதல் போன்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் பார்த்திங்கன்னா வெளியில் செல்லும்போது பார்த்திங்கன்னா முடிந்த அளவு கோவில்களோ முடிந்த அளவு பிறருக்கு அன்னதானம் அளிப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுத்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா யாரிடமோ சென்று எள்ளோ போன்றவற்றை கடனாக வாங்காதீங்க. பணமோ பொருளாகவோ இருந்தால் காசு கொடுத்து வாங்குங்க. இரவலாகவோ கடனாகவோ வாங்கக்கூடாது.
இந்த வைகாசி அமாவாசை என்று நீங்களும் உங்கள் முன்னோரை நினைச்சு காகத்திற்கு உணவிட்டு பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுங்க. நிச்சயம் உங்கள் முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா தவறாமல் மாலை நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.